குட் மார்னிங் சாம்பியன். நம்ம கூட மோட்டார் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் மணிகண்டன் இருக்காரு. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் சொல்லிட்டு மோட்டார் இன்ஸ்பெக்டர் தனியா இல்ல, ஈட் பவர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இருக்கு. ஈட் பவர் இன்ஜினியரிங்ல தெர்மோடைனமிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதான் ஈட் பவர் இன்ஜினியரிங். தெர்மோடைனமிக்ஸ் வந்து அதில் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருக்கு. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து நமக்காக மணிகண்டன் தொகுத்துருக்காரு. இப்போ அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் கேஸ் ஈக்குவேஷன். ஜெனரல் கேஸ் ஈக்குவேஷன், அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கூட சொல்லலாம். PV = MRT. PV = MRT அப்படின்றது இருக்கணும். இதே யூனிட் மாஸா இருந்தா வந்து PV = RT மட்டும் போட்டுருப்பாங்க. அதுவும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் PV = MRTனா ஜெனரலாக கொடுக்குறது. மாஸ் வந்து யூனிட்டாக இருந்தால் PV = RT, M வந்து 1 ஆகிடுவாங்க. இது TNPSC 2012 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து தெர்மோடைனமிக் க்ளோஸ் சைக்கிள். ஒரு சைக்கிளை உருவாக்கணும் அப்படின்னா எத்தனை ப்ராசஸ் தேவை? கன்சிஸ்ட் ஆஃப் மினிமம் 2 ப்ராசஸ். 2 ப்ராசஸ் தான் சைக்கிள் வரும். ஒரே ப்ராசஸ் சைக்கிள் சொல்லக்கூடாது. ஒரே ப்ராசஸ்னா முன்னாடி போயிட்டு பின்னாடி அதே பாத்துல வந்தானா அது பேரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் வேற பக்கம் போயிட்டோம்னா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரியா? அதே பாதையில இருந்தா ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஆனா சைக்கிள்னா குறைஞ்சது 2 ப்ராசஸ் வேணும். சைக்கிள்னா குறைஞ்சது நமக்கு 2 ப்ராசஸ் வேணும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ மேபி இப்படி போவோம், இப்படி PV டயக்ராம்னா இப்படி ஒருத்தன் போவோம், அப்புறம் இப்படி ஒருத்தன் வந்துடுவோம். இதுதான் மினிமம் எத்தனை ப்ராசஸ் தேவைப்படுது? 2 ப்ராசஸ். அடுத்தது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னா என்ன? ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு ரிவர்சிபிள் அரைவடிக் ப்ராசஸ். கூட்டு போய் குத்துன்னு குத்துறாங்க. குத்துட்டு என்ன கேக்குறாங்க? மும்பைல என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்க்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா ரிவர்சிபிள் அடியாபேட்டிக். ரிவர்சிபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபிரிக்ஷன் இருக்காது. ஃபிரிக்ஷன் வந்து 0. அடியாபேட்டிக்னா என்னன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. 2 இருக்காது. எது? இப்ப ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் 2 இருக்கா சொல்லணும். எது இருக்காது? ஃபிரிக்ஷன் இருக்காது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. அதான் நாலாவது தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது definite area or space where some thermodynamic process take places. So definite area or space. சம்பவம் அப்படின்னா சம்பவம் நடக்குது என்ன வேணும்? இடம் வேணும். சரியா? சம்பவம் நடக்கிறதுக்கு இடம் வேணும். ஏரியா, ஸ்பேஸோ இல்லை வந்து ஏரியாவோ வேணும். ஸோ ஏதோ சம்பவம் பண்ணுறாங்கன்னா எந்த இடத்துல சம்பவம் பண்ண போறீங்க அதான் கேட்பாங்க. வடசென்னை படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணுறோம் அப்படின்வாங்க. அப்போ சம்பவம் எங்கே பண்ணலாம் அப்படின்னா கேரம் போர்டு விளையாடுற இடத்துல பந்தல் போட்டு அங்கே சம்பவம் பண்ணிடுவோம் அப்படின்வாங்க. அது வந்து ஏரியா ஸ்பேஸ். அங்க என்ன நடக்கணும்னா இடத்துல சம்பவம் நடக்கணும். சரியா? இடத்துல சம்பவம் நடந்தா அதான் வந்து சிஸ்டம் சொல்றாங்க. சிஸ்டம்னா டெஃபினட் ஏரியா ஆர் ஸ்பேஸ். அங்க தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நடந்தா அதான் வந்து சிஸ்டம். அடுத்தது தெர்மோடைனமிக் சைக்கிள். தெர்மோடைனமிக் சைக்கிள்னா என்ன? Series of operations which takes place in a certain order or restore the initial condition. ஸோ இது ரெண்டுமே வந்து 2018 கேள்வி. ரெஸ்ட் ஆஃப் தி இனிஷியல் கண்டிஷன்னா இப்போ போகிறான். இது 1 2 3 4 எங்கே ஆரம்பிச்சாலும் அங்கேயே முடிஞ்சாதான் வந்து அது வந்து சீரீஸ் ஆஃப் ப்ராசஸ், சீரீஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ 1லேருந்து 2 2லேருந்து 3 3லேருந்து 4. சைக்கிளில் இனிஷியல் ஸ்டேட்டும் எண்ட் ஸ்டேட்டும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேட்டும் இனிஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ப்ரெஷராக இருக்கணும். இனிஷியல் வால்யூம் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூமாக இருக்கும். ஸோ இந்த PV டயக்ராமில் அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமாக இருந்து சீரீஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருந்தால் அது பேர் தெர்மோடைனமிக் சைக்கிள். ஸோ இங்கே வந்து வார்த்தை என்னன்னா சீரீஸ் ஆஃப் ஆப்ரேஷன்றது முக்கியம், ரெஸ்டோர் த இனிஷியல் கண்டிஷன்றது முக்கியம். ரெஸ்டோர் த இனிஷியல் கண்டிஷன்றது முக்கியம். ஸோ எப்பவுமே வந்து படிக்கும்போது அந்த முக்கியமான வார்த்தைகளை மட்டும் பார்த்து படிச்சோம்னா ரொம்ப இனிஷியல் கண்டிஷன்னா இனிஷியல் ஸ்டேட் ஈக்குவல் ஃபைனல் ஸ்டேட் அதான் முக்கியம். ஸோ அடுத்தது பார்ப்போம். அது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் latent heat of vaporization equal to 0. கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல என்ன ஆகும்னா லிக்விடா இருந்தனா வேப்பரா மாறிட்டா அப்படின்னு சொல்லி ஃபிராக்ஷன் ஆஃப் இதுல இருக்கும். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா ஒரு TH டயக்ராம் போட்டோம் அப்படின்னா இந்த TH டயக்ராம் உச்சி தான் இந்த இது அப்படின்னா இட்ஸ் அ கிரிட்டிக்கல் பாயிண்ட். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இங்கே தான் லிக்விடா இருக்கும், அங்கே தான் வேப்பரா இருக்கும். ஸோ லிக்விட் வந்து சூமாத்திர காலி உடனே என்ன ஆகிடும்? வேப்பரா மாறிடும். The point at which liquid suddenly transforms into vapor is called as critical point. அது எப்போ நடக்கும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து 221 பார்லையும் டெம்பரேச்சர் 374.15 டிகிரி செல்சியஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் வந்து இதில் கேட்டிருக்காங்க TNPSC 2018 கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே
லேட்டன் ஹீட் எவாப்பரேஷன் ஜீரோவா இருக்கும். ஏன் லேட்டன் ஹீட்னா என்னன்னா இதான் லேட்டன் ஹீட். இந்த கோடு தான் லேட்டன் ஹீட். இந்த கோடு தான் ஹீட். இந்த கோடு என்ன ஆயிடுது? புள்ளி ஆயிடுது. கோடு புள்ளி ஆயிடுதுன்னா அந்த லேட்டன் ஹீட் zero. The point at which liquid suddenly change into vapor is called as critical point at which latent heat is zero. Phase change வந்து கண்டிப்பா latent heat. The heat required to change the phase வந்து latent heat. Latent heat இல்லாம phase change நடக்கிற இடம் தான் critical point. Latent heat இல்லாம phase change நடக்கிற இடம் phase change க்கு தேவை என்ன heat? latent. ஆனா latent heat இல்லாம phase change வந்து critical point. Joule law அப்படினு ஒரு law இருக்கு. Joule law வந்து என்ன சொல்லுது? du directly proportional to dt. Change in internal energy is directly proportional to internal energy. இப்போ இது d small u னு சொல்லிக்கலாம். Change in specific internal energy. அப்ப change in specific energy equal to cv dt அப்படிங்கிறது ஃபார்முலா. When you want to remove the proportionality, you have to put the constant. அதே வந்து specific internal energy வந்து internal energy மாத்தணும். mcv dt. இது மூணாவது ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எடுத்துக்கிறோம். Change in internal energy is directly proportional to the change in temperature. அதான் ஜூல்ஸ் லா. அது 2012ல கேட்கப்பட்ட கேள்வி. மெய்யர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. ஒருத்தர் மெய்யர் அப்படின்னா ஒரு மெய்யர் அப்படின்னு பொய்யே சொல்ல மாட்டாரா அப்படின்னா இல்ல, அவர் ரிலேஷன் கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சாருன்னா cp minus cv is equal to r. அது வந்து 2012ல கேட்கப்பட்ட கேள்வி. இதுதான் மெய்யர் ரிலேஷன். cp minus cv equal to r அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து cp equal to cv plus r கூட கொஞ்சம் யூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இந்த பக்கத்துக்கு மைனஸ் அதை கொண்டு போனா என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். ஸோ இதான் வந்து தெரியும். அடுத்தது கேஸ் heated at constant volume என்ன ஆகுன்றாங்க? Increasing the internal energy of gas. ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் இது கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் எனர்ஜி. அதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் increasing the internal energy of gas and some work done. ஸோ இருக்கப்போ இது வந்து டெல் யூ ப்ளஸ் பிவி, இதான் வந்து டெல் ஹெச். ஸோ டெல் ஹெச்னா என்னன்னா, டெல் ஹெச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இன்க்ரீஸ் போத் த இன்டர்னல் எனர்ஜி அண்ட் lower. The h and h equal to u plus pv. Internal energy as well lower increase ஆனது process Constant process. So இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 6 7 8 9 10 11 கான்செப்ட் 11 கான்செப்ட் முற்றிலும் வந்து MBA-ல கேட்கப்பட்ட கேள்வி. ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியா பார்த்தோம் அப்படின்னா ரெடி ஆயிடும். அப்புறம் கேட்காத கேள்வியும் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கேட்ட கேள்வி எல்லாத்தையுமே நம்ம கற்றுக் கொடுத்த மணிகண்டனுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்த்தணும், பாராட்டணும். அவருக்கு போஸ்டிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வேண்டிக்கணும். எல்லாருமே கண்டிப்பாக நன்றி சொல்லணும்.